ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உப்பா இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13 சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாயிருக்கிறீர்கள், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். சாரமுள்ள உப்பு உண்டு, சாரம் இல்லாத உப்பும் உண்டு. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் அது உதவாது. நாம் உண்ணும் உணவிலே 2 அல்லது 3% அளவுக்கு உப்பு சேர்க்கப்படுகிறது. ஆனால் அது உணவில் எவ்வளவு சுவை ஊட்டுகிறது? கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்திலே ஏறக்குறைய 3% தான் இருக்கிறார்கள். நாம் தேசத்துக்கே சுவையூட்டும்படி உப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பவை நமது பண்டைய பழமொழிகள். உப்புக்கு காலகாலமாக பெரிய மதிப்பை ஜனங்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு கடையை ஆரம்பிக்கும் போது முதலாவதாக உப்பை வாங்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். புது வீடு கட்டி புதுமனை புகும்போது முதலாவது உப்பை உள்ளே கொண்டு போவார்கள். பழங்காலத்தில் பணத்திற்கு பதிலாக உப்பையே பண்டமாற்று பொருளாக பயன்படுத்தினார்கள். உப்பினுடைய முதல் குணாதிசயம் சுவையூட்டுவதாகும். உப்பானது தண்ணீரில் கரைந்து உணவுப் பொருட்களோடு இணைந்து சுவையூட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 2:13, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. கொலோசியர் 4:6 சொல்லுகிறது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மெரினதாயும் இருப்பதாக. நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சுவையூட்ட இயேசு தம்மைத்தாமே உப்பாக மாற்றினார். கல்வாரியிலே ஊற்றப்பட்டு பாவ மன்னிப்பு என்ற சுவையை தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிற மகிழ்ச்சியை தந்தார். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்கிற கிருபையை தந்தார். அவரே நமக்காக பான பலியாக ஊற்றுண்டார். பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு முறை ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு பஞ்சாலையை பார்வையிடும்படி வந்தார். அதிலே வேலை செய்தவர்கள் துன்மார்க்கராக இருந்தார்கள். ஜான் வெஸ்லி வருவதை பார்த்த ஒரு பெண் அவரை மிகவும் பரியாசம் பண்ணினாள். அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஜபத்தோடு அருகிலே வந்தார். மறு நிமிடம் தேவ ஆவியானவர் அவள் மேல் பலமாய் இறங்கின போது பாவ உணர்வடைந்து அவள் தேம்பி தேம்பி அழத் துவங்கினாள். அந்த ஆலையில் வேலை செய்த அவ்வளவு பேரும் அவளோடு சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு அந்த ஆலையிலே ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த ஆலையின் பொறுப்பாளர், ஐயா, உண்மை ஊழியராய் நீங்கள் வந்தீர்கள், எங்கள் தொழிற்சாலைக்கு சுவையூட்டி விட்டீர்கள் என்றார். தேவப்பிள்ளைகளே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. இன்றைய நினைவிற்கு 1 தீமோத்தேயு 4:12. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும்
ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 3 மற்றும் 4 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7 அதிகாரம் 44 60 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாரமுள்ள உப்பாயிருங்கள், கர்த்தருக்கு சாட்சியாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.